வணக்கம். இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு ஹார்மோன் பிரச்சனை ஒரு பெரிய காரணமா இருக்கு இல்லையா? நிறைய ஹார்மோன்கள் இருக்கு, நிறைய ஹார்மோன் பிரச்சனைகளும் இருக்கு. அப்ப இதற்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மை அப்படிங்கிறது. அது எப்படி, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் முதல்ல என்ன, இது எந்த வகையில தூக்கமின்மையினால அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன். நீங்க சரியா தூங்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த கார்டிசால் ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும். அப்போ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், உங்களுடைய பதட்டம், ஆன்சைட்டி, உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு பகல் பொழுதுல நிறைய கிரேவிங் இருக்கும். ஸோ நிறைய தூக்கமின்மையினால கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா டே டைம்ல ரொம்ப கிராங்கியா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. கையில கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சாப்பிடணும் பசியெல்லாம் இருக்காது, ஆனால் பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரியான உணர்வு காரணமா உடற்பருமன் அதிகமாகும். அப்ப இன்ஃப்ளமேஷனரி ரியாக்ஷன், உடம்புல இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதை தொடர்ந்து பல ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிப்படையா எங்க இது உற்பத்தி ஆகுது, எங்க உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரே நாட்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இனப்பெருக்க சம்பந்தமான ஹார்மோன், ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ், FSH, LH, இந்த மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாமே உங்களுடைய பிட்யூட்டரி சுரபியில இருந்து தான் உருவாகுது. இந்த ஹார்மோன்களை பேஸ் பண்ணி தான் உங்க கருமுட்டை பையில இருந்து, ஓவரியில இருந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன்களும் உற்பத்தி ஆகுது. அப்போ நீங்க தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையினால பாதிக்கப்படும் பொழுது உங்க மூளையில இருந்து சுரக்கக்கூடிய FSH, LH உடைய சுரப்பு அளவு பாதிக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் பாதிக்கப்படும். அதனால உற்பத்தி அப்படிங்கிறதும் சரி, கருப்பையுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் சரி, ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறதும் சரி நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் கருப்பையை பாதிக்குது, கருமுட்டை பைய பாதிக்குது, அது சார்ந்த நிகழ்வுகளை பாதிக்குது அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்து மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். நீங்கள் தூங்கல அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஹைப்பர் இன்சுலினோமியா அப்படிங்கிற கண்டிஷன், அதாவது உங்கள் இன்சுலின் அளவுக்கு அதிகமாக ரத்தத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிற தன்மை உருவாகும். அந்த இன்சுலின் உருவாகினதை உங்கள் செல்கள் கிரகிச்சிக்க முடியாத தன்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தன்மையும் உருவாகும். அப்போது நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சக்தி முழுமையாக எரிக்கப்படாமல் எல்லாம் கொழுப்பாக மாறி வயிறு இடுப்பு பகுதியை சுற்றி ஃபேட்டாக உட்காந்து உங்களுடைய உடற்பருமன் அதிகரித்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. அப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்சுலின் சுரப்பு அதிகமாதல், இன்சுலின் சுரப்பு எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது உடற்பருமனுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிரில்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் உங்க வயிற்றுல இருந்து சுரக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன தெரியுங்களா? நீங்க சாப்பிடும் பொழுது உங்க பசியை அதிகரிக்கிறது, தூண்டக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. அப்போ பசிக்குது பசிக்குது வேணும் வேணும்னு தோணக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஹார்மோன் இந்த கிரில்லின் அப்படிங்கிற ஹார்மோன். நீங்க சரியா தூங்கலை அப்படிங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இந்த கிரில்லின் சுரக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிரில்லின் சுரப்பு குறைஞ்சிடணும். ஆனா குறையாம கூடிக்கிட்டே போகுது இல்லைங்களா? அந்த தன்மை தூக்கமின்மையினால உருவாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, உடற்பருமன் அப்படிங்கிறதும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த அஞ்சாவது ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனும் நமக்கு வயிற்றுல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான், பெப்டைடு ஹார்மோன்ஸ்னு சொல்றோம். இந்த லெப்டின் ஹார்மோனோட வேலை என்னன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு போதுங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்போ கிரில்லின் கம்மியாக சுரக்கிறதும் லெப்டின் நல்லா சுரந்தாலும் நல்லது. ஆனால் லெப்டின் சுரக்கிறது குறைவாகவோ அல்லது லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் சுரந்தாலும் அது முழுமையாக கிரகிச்சிக்க முடியாத எதிர்ப்பு நிலை, லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உருவாகும் பொழுது உங்களுக்கு அந்த போதுங்கிற உணர்வு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நிலை உருவாகும். இதனால உடற்பருமன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்த ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் உங்க மன நிம்மதி, மன அழுத்தத்தை குறைச்சு உங்களுக்கு ஒரு சர்க்காடியல் ரிதம் இருக்கு இல்லையா, இப்பதான் தூங்கணும், இப்பதான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் தான். ஸோ உங்களுடைய அந்த ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்க சுழற்சியை சீர்படுத்தக்கூடிய அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சீர்கேடடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஹார்மோன்களுடைய பாதிப்பும் உருவாகி அதை தொடர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு குறையுது. மெலட்டோனினுடைய அளவு குறையும் பொழுது ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு உற்பத்தி சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவும் குறைஞ்சிரும். அதனால ப்ராப்பராக கருமுட்டையோடைய வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியான விஷயம் பார்த்தீங்கன்னா தைராய்டு, குறிப்பாக டிஎஸ்ஹெச் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து சரியா தூங்கல அப்படிங்கிற பட்சத்துல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா T3 T4 உடைய அளவு குறைஞ்சு ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்போ நீங்க சரியா தூங்கல அப்படிங்கிறது இவ்வளோ பிரச்சனைக்கு வழிவகுக்குது. அப்போ நம்ம ஹார்மோன் மாத்திரைகளை சாப்பிட்றதோ உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வரதோ அப்படிங்கிறது முழுமையான தீர்வாக இருக்காது. நான் உடற்பயிற்சி பண்றேன் டாக்டர், நான் வந்து ஹார்மோன் மாத்திரை எடுத்து சீர்படுத்திக்கிறேன், நான் உணவு பழக்க வழக்கத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே பண்ணிட்டு குறிப்பா ஹார்மோன் மாத்திரைகள் வந்து இயற்கையான விஷயங்கள் மூலமா சீர் செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துட்டு அது கூட உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளையும் நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா தான், தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஹார்மோன் சுழற்சியை சீர் செய்ய முடியும். மூளையிலேருந்து உங்கள் கருப்பைக்கு போகக்கூடிய அத்துணை சமிக்கைகளும் சிக்னல்ஸுமே தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் சீராக இருக்காது. ஸோ ஹைப்போதாலமோ பிட்யூட்டரி தைரோ அட்ரினோ ஒவேரியன் ஆக்சிஸ் அப்படிங்கிற அச்சு வந்து சீராக இயங்கணும் அப்படின்னா உங்களுடைய தூக்கம், உங்களுடைய ஸ்லீப் வந்து ரெகுலராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு உணவுக்கு பிறகு அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பொடியாகவே கிடைக்கும். அதை ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்து கூட பனங்கருப்பட்டை சேர்த்து தண்ணி ஒரு 100 ml விட்டு நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு இரவுல உணவுக்கு பிறகு இந்த டீயை நீங்க குடிச்சிட்டு வரணும். ஸோ அதிமதுரம், ஏலக்காய், பனங்கருப்பட்டி, 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இரவு உணவுக்கு பிறகு ஒரு டீ மாதிரி நீங்க எடுத்துட்டே வரலாம். தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்கள் மெலட்டோனின் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி உங்கள் கார்டிசாலோடைய அளவு குறைஞ்சு அதை தொடர்ந்து மற்ற ஹார்மோன்கள் சீராகி உங்கள் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் கருப்பை சார்ந்த அத்துணை ஹார்மோன்களும் சீராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.